மேடம், உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க, உண்மையா? அதெல்லாம் கந்திச்சிட்டிங்க, சுத்தி போட்டா சரியாயிரும். ஐபிஎல் போட்டிகளை தடை பண்ணதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு குடும்ப தலைவியா யாராலையும் சீரியல் பார்க்க முடியலங்க. அவங்களோட சீரியல் பார்க்குற உரிமைக்காக தடை பண்ணிருக்கேனா? சமூகத்துல இன்னைக்கு போதைப் பொருட்கள் ரொம்ப ஊடுருவிச்சு. அதையெல்லாம் அறவே அழிப்பதற்காக தான் இன்னையிலிருந்து வே புரோட்டீன், கிரியேட்டின் மற்றும் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு முற்றிலும் தடை விதிச்சிருக்கேனா. இதையும் தாண்டி ஏதாச்சும் இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணா அவர்கள் அனைவரும் ஏன் சட்டம் அவர்கள் மீது பாயும். இளைஞர்கள் வேலை இல்லாம திண்டாடுறாங்களே, அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? தீர்வெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாரும் போன் நோண்டிட்டே இருக்கிறதா பிரச்சனை. போனை புடுங்கி தூக்கி போட்டாலே போதும், எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். என்ன நான் சொல்றது? மேடம், ஒரு காழ்ப்புணர்ச்சியில உங்க கணவர் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் தடை பண்ணிட்டீங்கன்னு ஊருக்குள்ள சொல்றாங்க, உண்மையா? காழ்ப்புணர்ச்சிலாம் இல்லைங்க. அங்க நிறைய சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க. அதனால ஒரு முன்னெச்சரிக்கையா தான் தடை விதிச்சிருக்கோம். எனக்கு அவங்க எல்லாரும் நல்லா இருந்தா சந்தோஷம். தமிழக மக்களின் நலன் கருதி ஜூலை 5 லண்டன்லையும் ஜூலை 6 டப்ளின்லையும் நடக்க இருக்கிற விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் ஸ்டாண்டப் காமெடி ஷோ பார்க்க நான் போயிட்டு வரேன். போயிட்டு ஊருக்கு திரும்பி வருவேன். ஊரு சுத்தமா இருக்கணும். ஒரு புட்டு அழுக்கு இருந்துச்சு கொன்றுவேன் பார்த்துக்கோ.